இந்த வீடியோல சொல்ற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பர்சனலாக உங்களுடைய லவ்வர்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ பேசக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால் அவங்களுடைய மொபைலில் கேட்க முடியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய மொபைலில் கேட்க முடியும். அந்த மாதிரி பண்ண முடியுமா, அந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதிலிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பர்சனலாக உங்களுடைய லவ்வர்கிட்ட பேசக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்க கேட்கறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ளேயே இன்ஸ்டால்னுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எப்படி உங்களுடைய கால்ஸ் எல்லாம் மற்றவங்க கேட்க முடியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என் மொபைலை வச்சு உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைல் தான் என்னுடைய மொபைல்னு வச்சுங்களேன். இப்போ இதிலேருந்து நான் 198க்கு கால் பண்ணுறேன். ஜஸ்ட் 198 கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகலை. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து இதில் ஷோ ஆகாது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகுது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கூட எதுவுமே வந்து ஷோ ஆகாது. நார்மலாக நீங்கள் எப்படி கால் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கால் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்பும். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் ஜஸ்ட் இப்போ கூகுள் டிரைவ் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பேசணும், இப்போ நம்ம கால் பண்ணோம் இல்லையா, அந்த காலோட இது வந்து அப்படியே இதில் சேவ் ஆகிருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் இதை வேணா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. மொபைல் சர்வீஸ் இருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸை வந்து அப்படியே வந்து வேற ஒருத்தவங்களால் வந்து கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி என் ஃபோனில் நான் கால் பண்ண எல்லாத்தையுமே பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலையும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஆப் வந்து லிங்க் கொடுத்துருக்கோன்னு, அந்த ஆப்பை வந்து உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டா மட்டும் டேரெக்டாக வந்து மற்றவங்களால் நம்மளுடைய ஃபோன் கால் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுமானா தெரியாது. அதுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நார்மலாக ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்கனாலே அது ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து ஷோ ஆகும். இது வந்து காமனான இது. எல்லா ஆப்லுமே வந்து அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறோன்றது தெரியறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் எல்லாமே வரும். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் வந்து காலர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மிஸ்டு கால், கம்ப்ளீட்டட் கால்ஸ், நோ ஆன்சர், அன்னவுன் காலர்ஸ், நிறைய ஆப்ஷன், ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆஃப் பண்ணாங்கன்னா தான் இப்போ நம்ம மிஸ்டு கால் வந்ததாலையும் அந்த பாப்அப் மெசேஜ் வந்துச்சு இல்லையா கடைசியாக ஒரு பெரிய மெசேஜஸ், ஸோ அந்த மெசேஜோட இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து காட்டக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், 6வது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து சின்னதாக ஒரு பபிள் மாதிரி ஒரு ரெக்கார்ட் ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் வந்து காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கால் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரெக்கார்ட் ஆகிற அந்த சவுண்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ஃபோனில் நம்ம பேசுகிறதெல்லாம் எப்படி மற்றவங்களுடைய ஃபோனுக்கு போகுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சேம் அதே செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் டு கூகுள் டிரைவ், லிங்க் டு ட்ராப் பாக்ஸ்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் லிங்க் டு கூகுள் டிரைவ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. அதை கிளிக் பண்ணதும் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய மெயில் ஐடியை உங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி லிங்க் ஆனதுக்கப்புறம் அன்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அவங்களுடைய மெயில் ஐடி
வந்து லிங்க் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எனேபிள் ஆட்டோ சிங்க்னு இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய ஃபோனில் பேசக்கூடிய கால் எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய ஃபோனில் கூகுள் டிரைவில் அவங்களால பார்த்துக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக கால் பண்ணோன்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் நோட்டிஃபிகேஷன் பாரில். ஸோ அதை எப்படி ஆஃப் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சாங்கன்னா டர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுறதும் வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து என்ன தான் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகுது, பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகுதுன்றதே உங்களுக்கு தெரியாது. நான் வேணால் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணியிருக்கேன். இங்கே ரெக்கார்ட் ஆப்ஷனில் ஏதாவது ரெக்கார்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே நான் மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கால் போகிறத தவிர வேறு எந்த நோட்டிஃபிகேஷனும் காட்டாது, ஒரு டாட் சிம்பிள் எதுவுமே காட்டாது, ஒரு பாப்அப் மெசேஜ் கூட காட்டாது. ஸோ இப்போ நான் மறுபடியும் வேணால் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெக்கார்ட் ஆப்ஷனில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் கூகுள் டிரைவ் நான் செலக்ட் பண்ணது வந்து என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கூகுள் டிரைவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 9:58 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் பாருங்கள் 10:05 அந்த டைமிங்கில் இதானது. அந்த கால் ரெக்கார்டு வந்து அப்படியே என்னுடைய ஃபோனில் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனில் நீங்கள் என்ன தான் யார்கிட்ட பேசுகிறீங்க, என்னென்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களால் வந்து கேட்க முடியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைலை எடுத்துகிட்டு செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும், அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ஆப் மேனேஜ்மெண்ட்ன்றதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்புமே வந்து இதில் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஆப் உங்களுக்கு தெரியலையோ டவுட்டாக இருக்கோ அந்த ஆப் எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால் யூன்ற இந்த ஆப் மூலிமா தான் நம்ம சொன்ன மாதிரியான கால் ரெக்கார்டு எல்லாம் வந்து மற்றவங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் அதை பண்ணிட்டேன் பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் இப்போ கால் பண்ணியிருக்கேன், 10:07க்கு கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை வேணால் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் என்ன தான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனில் பேசக்கூடிய கால்ஸ் எதுவுமே வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளோட சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.